ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மிஸ்டரிஸ் பிளேஸ்லேருந்து தப்பிக்க போகிறோம். இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு ரெடி பண்ணி கொடுத்தாப்புல. மச்சா, இதில் நீ போயிட்டு தப்பிச்சு வெளில வாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதையும் உடைக்கக்கூடாது, டார்ச் லைட்டு கிரிச் லைட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் நம்ம இப்போ இதுலேருந்து தப்பிச்சாகணும். வாங்க, அவனுக்கு நம்ம யாருன்னு காட்டலாம். அந்தளவுக்கு யோசிக்க மாட்டான், எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக தப்பிச்சதெல்லாம் நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரே இருட்டாக இருக்குங்க. எப்படி எந்த பக்கம் போகிறதுனே தெரியல. இங்கிட்டு பார்த்தாலும் இருட்டாக இருக்குது. ஏதாச்சும் அந்த பக்கம் வெளிச்சு தெரியுது, அங்கிட்டு போய் பார்ப்போம். கைஸ் பார்த்திங்கன்னா இப்போ என்ன மேலே படிக்கட்டு மாரி போகுது. ஆஹா, நம்மளை ஏமாற்றிட்டாங்க. இங்கிட்டு பிளாக் பண்ணி வச்சுட்டான். இங்கிட்டு வர முடியாது போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதாச்சும் வழியில் தான் போகணும். கீழே எதை வெளிச்சம் தெரியுது, வாங்க கீழே போய் பார்க்கலாம். என்னையா அது? இதே பெரிய அரண்மனை மாரி கட்டி வச்சுருக்கலாம். எல்லா பக்கமும் பாதை இருக்குது. எங்கிட்டு போகிறதே தெரில. எங்கிட்டு போய் பார்ப்போம். என்ன எங்கிட்ட எங்கேயாச்சும் பாதை இருக்கா? ஒன்றும் இல்லை. ஐ திங்க் கீழே தான் ஏதோ பாதை மாரி போகுது. எங்கிட்ட போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். போயிட்டே தான் இருக்குது. ஆஹா, எங்கிட்ட முட்டு சந்தை தான். என்ன எங்கிட்டு பார்த்தாலும் ஒரே முட்டு சந்தை இருக்குது. ஆனால் பாதை மாரியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கிட்டு போவான், எங்கிட்ட போய் முட்டிக்கிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சுதான் ரெடி பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். எங்கிட்ட எங்கேயாச்சும் பாதை இருக்கா? எங்கிட்ட இல்லை. தெரிஞ்சு இப்போ நம்ம எந்த வழியாக வந்தோம்? மேலே எந்த வந்தோம்? இப்படி தான் வந்தோம் நினைக்கிறேன். ஆமாம், இப்படி தான் வந்தோம். இப்போ கீழே போய் பார்க்கலாம். சீக்கிரம் முடிச்சு விட்றலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒன்றும் விலைக்காத மாதிரி தெரியல. விட்டு ஒரே பாதை போகுது. என்ன அது? தலையை விட்டால் வெள்ளை உள்ளதான் தெரியுது. ஆனால் நம்ம ரூல்ஸ் படி எதையும் உடைக்கக்கூடாது. நம்ம போட்டிருக்கப்படி நம்ம தப்பிச்சு உள்ள வரணும் பாதையில். எங்கிட்ட முட்டு சந்து எப்படி போவோம்? அவ்வளோதான் கண்டுபிடிச்சாச்சு நினைக்கிறேன். எங்கிட்ட ஏதோ பாதை போகுது, படிக்கட்டு இல்லை. ஏடா அது படிக்கட்டுன்னு நினச்சா இவங்க என்னங்க இப்படி ஏமாற்றிட்டான்? ஏதோ படிக்கட்டு கட்டியிருக்கான்னு நினச்சேன். பார்த்தீங்களா, இங்கே பாருங்க, ஏதோ புதக்குழி தூண்டி உள்ளே நம்மளை சமாதி கட்டுற மாதிரி வச்சுருக்கான். ஏமாற்றிட்டான் பயப்புள்ள. இல்லைடா, எங்கிட்டு பார்த்தாலும் ஒரே இதாக இருக்குது. பாதையை தரலைங்க. ஒரு திக்கும் காடை வைக்குது. ஐ திங்க் இங்கிட்ட ஒரு வெளிச்சம் வருது. இது என்னவாக இருக்க போது? சின்னோண்டு ஒழியாக தெரியுது. இதுக்குள்ளே போய் பார்க்கலாமா? இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வழி. இதுக்குள்ளே போய் பார்ப்போம். ஐ திங்க் ஆமாம், இதில் தான் வச்சிருப்போம் நினைக்கிறேன். ஓகே, எங்கிட்டும் பாதை இருக்க மாதிரி தெரியலையே. ஒரே கும்மு இருட்டால் இருக்குது. திரும்ப மேலே ஏறிடுமா? என்னது? ஆஹா, அங்கிட்டு ஒரு வெளிச்சம் தெரியுது. நாங்கள் அங்கே போய் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே காய்ஸ், நம்ம எப்படியோ அவன்கிட்ட தப்பிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இப்போ நம்ம ஒரு வழியை கண்டுபிடிச்சோம். அவ்வளோதாங்க, எப்படியோ வழியை கண்டுபிடிச்சாச்சு. சப்பா, ஒரு மனுஷன் எவ்வளோதான் பாடுபட்டு இந்த வழியை கண்டுபிடிச்சி வந்தால் என்னங்க, போக போக இருட்டாகுது. என்ன வெளிச்சத்தை காணோம்? எடா அது இப்படி தானே இருந்துச்சு பாதை. என்கிட்ட தான் பாதை இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் போக போக ஒன்றத்தையும் காணுமே. இன்னும் ஒரே கும்மிருட்டாயிடுச்சு. எங்கிட்ட போகிறதுனே தெரியலையே. ஏன் எங்கிட்ட பாதையே இல்லை போல இருக்குங்க. வெளிச்சம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆஹா, எங்கிட்ட முட்டு சந்துங்க. தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு அப்படியே பாதை மாதிரியே இருந்துச்சு. எங்கிட்ட ஆனால் போக முடியல. நல்லா இங்கே பாருங்களேன், இப்படி பார்த்தா அந்த பக்கம் ஏதோ பாதை மாதிரி இருக்குது.
அங்கிட்டு போய் பார்ப்போம். அதான் கைஸ், தூரத்துலேருந்து பார்க்கும்போது பாதமே தெரியுது வெளிச்சம் இருக்க மாதிரி. ஆனால் கிட்ட போய் பார்த்தோம்னா அங்கிட்டு ஒன்றும் இல்லை. ஏதோ இங்கிட்ட தான் பாதை போன மாதிரி இருந்துச்சு. ஒரு வீல் இதுவாக இருக்குமோ? எதுவும் இல்லை கைஸ். எங்கிட்டு பார்த்தாலும் ஒரே நம்புகிற மாதிரியே இல்லை, ஒரே ஏமாற்றமாகவே இருக்குது. பாதையை கண்டுபிடிச்சிட்டேன், முடிச்சிடலாம்னு நினச்சேன். எங்கிட்ட மேலே கீழே ஏறுற மாதிரி இருக்குமா? அதுவும் இல்லை. என்ன தான் பண்ணி வச்சுருக்கிறான்? எங்கே நான் நிற்கிறோம், எங்கே நான் இறங்கணும், எங்கே வந்த இடத்தே காணும்? ஒரு கும் இருட்டாக இருக்குது. இங்கிட்ட தான் இறங்கணும் நினைக்கிறேன். ஆமாம், இதான் இறங்கணும். எங்கிட்ட ஒன்றும் வழி இருக்கவே தெரியலையே, ஒரு இருட்டால இருக்குது. ஏய் என்னடா சோதிக்கிறாடா, டேய் என்னடா பண்ணி வச்ச? எங்கிட்டா போகிறது? எங்கிட்டா இது வழியாக தான் இறங்கி வந்தேனா? ஆமாம், இது வழியாக இறங்கி வந்தேன். வேறு எங்கிட்டும் வழியும் இல்லையே. எங்கிட்டும் பார்த்தாலும் முட்டு சந்தாலாக இருக்குது. எங்கிட்டும் இல்லை, எங்கிட்டும் இல்லை. இப்படி தான் இப்போ போனோம். சரி வாங்க, இந்த இருட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். ஏதாச்சும் வழி கிளி தென்பட்டுச்சுன்னா. எங்கிட்டாவது ஆகா, எங்கிட்ட தான் வெளிச்சம் தெரியுதுங்க. வாங்க. சப்பா, ஒரு வழியாக பாடுபட்டு பாதையை கண்டுபிடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோந்தான். சகாய்ஸ் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். அவன் போட்ட டாஸ்க்கு ரிஸ்க் எல்லாங்க அப்படியே ரஸ்காக சாப்பிட்டு அப்படியே வந்தாச்சு. எங்கிட்ட முட்டு தந்து இப்போ எப்படி வந்தேன்? இங்கிட்டு பாதையில். ஆக நம்ம வந்த வழி மறந்தாச்சு. எங்கிட்ட வந்திருந்தார்ல, இங்கிட்டு தான் வெளிச்சம் வருது. ஆமாம், இப்போ திரும்ப எந்த வழியாக வந்துட்டோங்க. இப்படி தான் வரணும் போல இருக்குது. ஸோ இப்போ இங்கே தான் போனோம்ளோ, முட்டு சந்தாச்சா? வாங்க இங்கே போய் பார்ப்போம். என்னதான். ஓகே காய்ஸ், ஒரு வழியாக வெளில வந்தாச்சு. இப்போ அவன் சொன்ன டாஸ்க் படி ஒரு கொடிகம்பம் நட்டு வச்சேன் சொன்னான். அங்கே போனால் போதும். இது எங்கிட்ட நட்டு வச்சுருக்கான்னு தெரியலையே. அங்கே தெரியுது பாருங்கள், அங்கிட்டு போனால் போதும். ஒரு வழியாக இருக்கிற தெம்பெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டான். அவ்வளோந்தான். நம்ம இப்பொழுது வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அண்ணனானது இப்பொழுது அந்த கொடிகம்பத்தை ஏற்றுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார். சென்று இந்த டாஸ்கை முடித்து ஒரு வழியாக வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறோம். வாங்க போகலாம். எழுச்சலாம். என்னங்க அது போக போக பின்னாடி வருது இல்லை? என்னடா இது? என்னதுங்க அது? ட்ரெட்மில் மாரி இருக்குது பாருங்க. ட்ரெட்மில்லில் ஓடுற மாரி இருக்குது. முன்னாடி போக போக பின்னாடி தள்ளிக்கிட்டே இருக்குது. இது ஒரு வழி பண்ணியாகணும். மெதுவாக போனால் கண்டிப்பாக அதில் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேகமாக போய் பார்ப்போம். பாருங்கள். எனக்கு இந்த ஸ்பீடு பத்தா நினைக்கிறேனே. ஏறா ஏறா ஏறா. ஆஹா, ஒரு வழியாக லாக் ஆகிட்டான். என்ன அவ்வளோதான் போகலான்னு நினைக்கிறேன். ரைஸ், நமக்கு இந்த ஸ்பீடு பத்தாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம கொஞ்சம் இப்போ எக்ஸசைஸ் எடுத்துகிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஜாகிங் போய்ட்டு வரோம். தளபதி விஜய் மாரி ஒரு ஜாகிங் போடுற வேண்டியதான். அவ்வளோதான் போதும். இல்லை யாரா நீ மேலே நிற்கிற? வந்துட்டேன்னா டேய். ஒரு வழியாக நம்ம ஜாக்கிங்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம அது ஒரே மூச்சில் கடந்து போகலான்னு நினைக்கிறேன். ரெடி, 1 2 3. வர்றா 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 கைக்குள்ள வர்றா 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 வர்றா. ஓகே காய்ஸ், ஒரு வழியாக இதை நம்ம கஷ்டப்பட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷில் இங்கே அப்படியே வந்தாச்சு. ஆனால் பாட கொடுத்து வச்சுருக்காங்க. எங்கிட்ட இருந்து வந்தோம்னே தெரில. அங்கிட்டு போனால் முட்டு சந்து, எங்கிட்டு போனால் முட்டு சந்து.
எல்லா முட்டு சத்தியும் கடந்து ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. ஆனால் நம்ம ஃப்ரெண்டை கொஞ்சம் குறைச்சி தான் இடம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக பண்ணி வச்சுட்டான் உள்ள. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து அதனால தான் போட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு, ஒரு டாஸ்க்கான விஷயம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக வரும். ஓகே பாய்.